2026ல ஃபினான்ஷியலி கஷ்டப்படக்கூடாதுன்னா நான் சொல்ற இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. இது நியூ எக்விட்டி சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. இதோட பேரு த 4 bucket order. எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ஷன், ஹெல்த் இன்சூரன்ஸ். இதை நீங்க எடுக்கலைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பில் உங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடும். உங்க ஆஃபீஸ்ல கொடுக்குற இன்சூரன்ஸ் பத்தாது, நீங்க தனியா வந்து எடுக்கணும். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கலைன்னா மறக்காம 2026ல எடுத்துருங்க. அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சரை நீங்க செக்யூர் பண்ணணும். நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் செக்யூரா இருக்கணும். ஸோ இதை பத்தி யோசிங்க, ஆக்ஷன் எடுங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்ட். இதை நீங்க சேர்த்து வைக்கல அப்படின்னா ஒரு கிரைசிஸ் வந்தா போதும் நீங்க போய் லோன் எடுத்து அதை அடைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். செகண்ட் ஒன், சேலரி வந்த உடனே பே யோர் செல்ஃப். பே யோர் செல்ஃப்னா உங்களுக்கு பொருள் வாங்குறது கிடையாது, சேமிக்கணும். நீங்க 100, 200, 500, 5000 எவ்வளோ சேர்க்குறீங்கன்றது மேட்டர் இல்லை, பட் கண்டிப்பா சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் போட கத்துக்கிட்டாச்சு லாஸ்ட் இதுல, அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. மூணாவது, கடன் அடைக்கிறது. கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, யார்கிட்டயாவது இருந்து வாங்கினது, இந்த எல்லா கடனையும் வந்து அடைக்கணும். அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணாதீங்க. நீங்க மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்றப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அடைச்சிட்டு இருக்கீங்களே தவிர அந்த ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட்டை தொடலை. ஸோ உங்களால் மாசத்துல உங்க லோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200, ஒரு 500 எவ்வளோ ஒரு சின்ன அமௌண்ட்டை மந்த்லி ஜாஸ்தி பே பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட டென்யூர் குறையும். அடுத்தது, எல்லா கடனையும் ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒன்று ஹையர் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கடன்களை எப்படி அடைக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லையா சின்ன சின்ன கடன் வந்து இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அடைச்சு தீர்த்துருங்க. இந்த வகையில உங்களோட கடனை எப்படி அடைக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாலாவது, growth. எஸ்ஐபி, ஆர்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், காசை பெருக்கிற விஷயங்கள். ஆனா நீங்க 1, 2, 3 செஞ்சுட்டு தான் 4 வந்து செய்யணும். நீங்க 1 and 3 மிஸ் பண்ணிட்டு 4 செஞ்சீங்கன்னா, அதாவது நீங்க சேமிப்பு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, நீங்க வந்து கடன் எதையுமே வந்து அடைக்கல, அந்த டைம்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை வரப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேல தான் கை வைக்க வேண்டியதா இருக்கும். ஸோ உங்களோட 2026 ப்ராப்பராக இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருங்க. தேங்க்யூ.